அரசியல் கைதி என்று சொல்லப்படும் 217 பேரை விடுவிப்பதில் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள், எவ்வளவு சிக்கல்படுகிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக அறிகின்றோம். கடந்த ஆட்சி காலத்திலே, ராஜபக்ச ஆட்சி காலத்திலே 12,000 தமிழீழ விடுதலை புலிகளை உணர்வாழ்வளித்து விடுதலை செய்த இந்த இனவாதிகள் இன்று இந்த 217 பேரை விடுவித்தால் ஈழம் கிடைத்துவிடும், அவர்கள் ஈழத்திற்கு மீண்டும் போராடுவார்கள், இந்த நாடு பிரிந்துவிடும் என கூறுவது ஒரு அரசியல் நாடகம் என்பதை இந்த புதிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய அரசு தங்களை உருவாக்கிய இந்த சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கப் போகின்றார்களா, தங்களை ஒரு கொலை கூட்டத்தில் இருந்து காப்பாற்றிய இந்த சிறுபான்மை மக்களை காப்பாற்றப் போகின்றார்களா, அல்லது அந்த இனத்துவேசிகளின் கூச்சலுக்கு பயப்பட போகின்றார்களா? சற்று சிந்திக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எந்த மாவட்டத்திலாவது வெற்றி வாகை சூடிய கட்சிக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் தரப்படும் என இந்த கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூறினார். வெளிப்படையாளர் கூறினார், பத்திரிகையாளர் மாநாட்டிலே கூறினார், உலகம் அறிந்து கொள்ளும் அளவிற்கு கூறினார். ஆனால் இன்று இந்த நாட்டில் என்ன நடைபெறுகின்றது? இந்த நாட்டில் என்ன நடைபெறுகின்றது? வடக்கிலே ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒரு கிழக்கு அமைச்சருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே நியமன எம்பியாக பதவி கொடுத்த ஒருவரையும் இடைத்தலைவராக போடுகின்றீர்கள். யாழ்ப்பாணம் கிளிநொச்சியிலே வன்னியிலே அரசாங்க அமைச்சராக இருக்கும் ரிசால் பதிவுகளை போடுகின்றீர்கள். திருவோணமலையிலே அதே கட்சியைச் சேர்ந்த ரிசால் பதிவினை கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்கின்றீர்கள். மட்டக்களப்பிலே எங்களுக்குள்ளே நீயா நானா என்று அடிபட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள்ளே ஆக கூடுதலான வாக்களித்தவருக்கோ இல்லை முதலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கோ கொடுக்க வேண்டும் என இவர்களுக்குள் அடிபட்டுக் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் இன்றே அமீரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இணைத்தலைவராக இருக்கின்றார். அம்பாறையிலே வெற்றி பெற்ற கட்சி யுஎஸ்பியை தேர்தலில் நின்ற தேர்தலில் வென்ற மன்சூர் அவர்களை இடைத்தலைவராக போடுகின்றனர். ஆக மொத்தத்தில் 3 இனம் வாழும் இந்த கிழக்கு மாகாணத்திலே பெரும்பான்மையான தமிழர்கள் வாழும் இந்த கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் கூட இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவில் இணைத்தலைவராக போட முடியாத நீங்கள் என்ன என்று எங்களது இனப்பிரச்சனையை தீர்க்கப் போகின்றீர்கள்? உங்கள் மேல் நம்பிக்கை வைத்ததற்கு, உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து உங்களை புதிய ஆட்சியை உருவாக்கிய இந்த தமிழகத்திற்கு நீங்கள் செய்வது நியாயமா என்பதை உங்களிடமே நீங்கள் கேட்டு பாருங்கள்.